Taste the Daily. வளாகத்திற்குள் யாரும் எளிதில் நுழைந்துவிட கூடிய வாய்ப்பை தான் அந்த பல்கலைக்கழகம் வைத்திருக்கிறதா என்ற அடிப்படையில் தான் நீதிபதிகள் கல்வி நிறுவனங்களில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க அதிரடிப்படை அமைத்திருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. கல்வி நிறுவனங்களில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க அதிரடிப்படை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னதாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிகளின் பாதுகாப்பிற்கு என்ன செய்துள்ளீர்கள் என்ற கேள்வியும் அதற்கு உரிய பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க அதிரடிப்படை அமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. போதைப் பொருள் பள்ளிகள் வரை வந்துவிட்டது என்று நீதிபதிகள் தெரிவித்ததோடு மேலும் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க அதிரடிப்படை அமைக்க வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள். கல்வி நிறுவனங்களில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க அதிரடிப்படை அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கின் விசாரணையை தாமாக முன்வந்து எடுத்து தொடர்ந்து நீதிபதிகள் விசாரித்து வரக்கூடிய சூழலில் பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் வைத்து வருகிறார்கள். காவல்துறை தரப்பிலிருந்தும் விளக்கம் அளிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நீதிபதிகள் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து வரக்கூடிய சூழலில் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் பாரிகார்த்திக். தற்பொழுது போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க அதிரடிப்படை அமைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான தற்போதைய விவரம் என்ன? மாணவ மாணவியரிடையே தற்போது பரவி வருவதாக கூறப்படும் இந்த போதைப் பொருள் பழக்கம் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்புகளிலும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போல தமிழக அரசின் சார்பில் கிட்டத்தட்ட பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியருக்கு தொடர்ச்சியாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அதே போல இந்த போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்பை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லவும் அவர்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும் என்ற அந்த ஆபத்தை அவர்களுக்கு உணர்த்தும் வகையிலும் தமிழ்நாடு அரசின் பல்வேறு முன்னெடுப்புகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த கல்லூரி மாணவ மாணவியர்களிடையே இந்த பரவி வரும் இந்த போதைப் பொருட்களை தடுப்பதற்காக சிறப்பு படை ஒன்று அமைக்கப்படுவதாக தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரி மாணவ மாணவியரும் அவர்கள் வெளியாட்கள் யார் மூலியமாக இந்த போதைப் பொருட்கள் வாங்குகிறார்கள் என்ற அடிப்படையில் அதை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த தொடர்புகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் பரவி வரும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது ஒட்டுமொத்த வளரும் எதிர்கால இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசின் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த சிறப்பு படை ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. Taste the Daily.